வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். அமெட் பல்கலைக்கழக வேந்தர் நாசே சே ராமச்சந்திரன் பிறந்தநாள் மற்றும் 50 ஆண்டு கால சமூக சேவையை பாராட்டும் விழா. சட்டப்பேரவைத் தலைவர் பங்கேற்று வாழ்த்துரை. நாசே தொண்டு நிறுவன தலைவரும் அமெட் கடல்சார் பல்கலைக்கழக வேந்தருமான நாசே சே ராமச்சந்திரன் பிறந்தநாள் விழா மற்றும் 50 ஆண்டு சமூக சேவையை பாராட்டும் விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்றது. முன்னாள் நீதிபதி ராஜேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். பல்கலைக்கழக துணைத் தலைவர் ராஜேஷ் ராமச்சந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், தன்னை பற்றியே மட்டும் சிந்திப்பவர்களுக்கு மத்தியில் அனைவரின் நலனுக்காகவும் யோசித்து சிந்தித்து செயல்படுபவர் நாசே. தமிழகத்தில் படிக்கும் இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலையே இப்பொழுது வரை நீடிக்கிறது. இப்போது அத்தகைய இளைஞர்களை பற்றி சிந்திக்கும் அரசு வந்துவிட்டது. இனி அனைவருக்கும் விடிவு காலம் பிறக்கும். எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தார்களோ அந்த மாற்றம் விரைவில் நடக்கும். நாசே தமிழ்நாடு மட்டுமின்றி உத்தரப்பிரதேசத்திலும் கல்லூரியை நிறுவி ஆயிரக்கணக்கானோருக்கு கல்வி பணியாற்றி வருகிறார். அவர் மூலமாக ஏராளமானோர் உயர்வை அடைந்துள்ளனர். நாசேவின் 50 ஆண்டு கால பொது சேவை தொடர வேண்டும். சலிப்பில்லாமல், வெறுப்பில்லாமல் ஆதரவு கரத்தை அவர் தொடர்ந்து நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்வில் சுசிலா ராமச்சந்திரன், RMK குழும கல்வி நிறுவனங்களின் தலைவர் முனிரத்னம், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் IAS அதிகாரி மூர்த்தி, பேராசிரியர் பர்வின் சுல்தானா, திமுக வர்த்தக அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக மாரிமுத்து.